ஈரான் போர்ல ஒரு புதிய கட்டம் நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கு. இந்த போர் தொடங்கியதில் இருந்து ஈரான் அமெரிக்க படைகளை மிக ரகசியமாக தேடி தேடி வேட்டையாடி வருகின்றது என்ற செய்தி இப்போதுதான் கசிய தொடங்கி இருக்கிறது. ஏபிள்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு அமெரிக்க சிப்பாய் எவ்வாறு தங்குவார் என்பதை கூட ஈரான் மிக சுலபமாக சொல்கிறது. ஆனால் அந்த சிப்பாய்க்கு அந்த விடயம் தெரியவே தெரியாது. அது ஒரு சிக்னல் காற்றில ஊடுருவி போய் அந்த சிப்பாயினுடைய தகவல்களை சேகரித்து ஈரானுக்கு வழங்குகிறது. அந்த சிக்னல் மிகவும் அமைதியானது, கண்ணுக்கு தெரியாதது, மேலும் வெறும் கண்களால் கண்டறிய முடியாத ஒரு ரகசியம். அது ஒரு ஏவுகணை அல்ல, அது ஒரு ட்ரோன் அல்ல, அது அவருடைய தொலைபேசி. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு இடையிலான நிழல் யுத்தத்தில் தற்போது மிகவும் ஆபத்தான ஆயுதம் ஏதோ ஒரு ஆயுத கிடங்கில் இல்லை மக்களே, அது ஒரு பாக்கெட்டில் இருக்கிறது. இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பு செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க, மிக முக்கியமான விஷயத்தை அறிஞ்சு கொள்ள போறீங்க. வணக்கம், நான் உங்கள் RM ராம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதிதாக யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இது போன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உள்ள வாங்க, இந்த பரபரப்பு செய்தியை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏவுகணைகள் சென்றடையாத கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்க்களத்திற்கு நாங்கள் போக போறோம். பக்தாத் முதல் பஹ்ரைன் வரை ஒன்றுக்கள் மற்றும் பூச்சியங்களால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இந்த போர் நடத்தப்படுகிறது. அங்கு ஈரான் அமெரிக்க படையில இருக்கிற ஒவ்வொருவரையும் சிப்பாய்களை கொண்டு அல்ல, SS-7 தொழில்நுட்பத்தை கொண்டு அமைதியாக வேட்டையாடி வருவதாக புலனாய்வாளர்கள் இப்பொழுது ரகசியத்தை கசிய விட்டிருக்கிறார்கள். என்னோட தொடர்ந்து இந்த காணொலியில பயணிங்க, மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறிய போறீங்க. இது ஒரு த்ரில்லர் போன்ற விஷயம். பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதிக்கு நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி செல்வோம். ஏனென்றா அங்குதான் இந்த இரண்டு போர்களும் தொடங்கின. ஒன்று நாம் கண்ணால பார்த்தது பிப்ரவரி 28 இரவு ஒரு மிகப்பெரிய யுத்தம், விமான தாக்குதல்கள், எறிகணை தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. மற்றொன்று நாங்கள் பார்க்காத ஒரு போர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு ராணுவ நடவடிக்கையை தொடங்கின. ஏவுகணைகள் பறந்தன. பிராந்திய ஊடகங்கள் செய்திகளை மளமளவென்று வெளியிட்டன. பின்னணியில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒன்று நடக்க தொடங்கியது. சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் ஏவுகணை தகவல்களில் அல்ல, S-7 பிங்ஸ் என்று அழைக்கப்படும் சிக்னல்களில் ஒரு திடீர் அதிகரிப்பை கவனித்தனர். இந்த அதிகரிப்பு ஏதோ ஒன்றை சொல்கின்றது என்று அவர்களுக்கு பொறிதட்ட தொடங்கியது. பின்னர் அதனை மிக கவனமாக அவதானிக்க தொடங்கினார்கள். அதிலிருந்துதான் இந்த SS-7 தொழில்நுட்பத்தினுடைய விடயம் வெளியே வரத் தொடங்குகிறது. ஆகவே ஈரான் போர் தொடங்கிய அந்த காலப்பகுதியில இன்னும் ஒரு போரும் நடக்குது என்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். அது என்ன போரண்டா, ஒரு தொலைபேசி எங்கே இருக்கிறது, எங்கே இருந்து வேலை செய்கின்றது, அல்லது எங்க நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு போர். இந்த போரை ஆரம்பித்தது ஈரான். ஈரான் இதற்காக கையில் எடுத்ததுதான் இந்த S-7 எனப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் ஒவ்வொரு ராணுவ சிப்பாயும், குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு ராணுவ சிப்பாயும் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், ஈரானை நோக்கி எந்த வழியினூடாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவாக கவனித்துக் கொண்டிருந்ததை அமெரிக்கா அறியவே இல்லை. இந்த S-7 என்பது 1970களில் உருவாக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கட்டமைப்பு. நீங்கள் வெவ்வேறு நாடுகள்ல ரோமிங்கில் இருக்கும்போது உங்களுடைய கை தொலைபேசி அல்லது போன் எப்படி ஒலிக்க வேண்டும் என்பதை இதுதான் தீர்மானிக்கிறது. இதுதான் இந்த S-7 என்ற தொழில்நுட்பம். அதாவது இதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரிந்தால் ஒருவருடைய போன் உண்மையான நேரத்தில், அதாவது ரியல் டைம்ல அந்த போன் எந்த இடத்துல இருக்குது என்றதை நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். அது உண்மையான நேரத்தில் நகர்வதையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த போன் எங்க நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றதையும் நீங்கள் இந்த S-7 தொழில்நுட்பத்தினூடாக மிக இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் ஈரான் கையில் எடுத்திருக்கிறது. மொபைல் சர்வலைன்ஸ் மானிட்டர், இந்த ஆராய்ச்சி குழு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த சிக்னல் அதிகரிப்பை கண்காணிச்சிட்டு பின்னர் தங்கள் கண்டுபிடிப்புகளை பைனான்சியல் டைம்ஸ் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையோட பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஈரான் போரின் போது அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் இருப்பிடத்தை கண்டறியும் நோக்கில் மத்திய கிழக்கு மொபைல் நெட்வொர்க்குகள் மீது
மீண்டும் மீண்டும் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர்கள் முடிவு செய்தனர். இந்த சைபர் தாக்குதல் அத்தனையும் அமெரிக்க சிப்பாய் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கின்றார்கள், எங்கே நகர்கின்றார்கள் என்பதை மிக துல்லியமாக ஆராய்கின்றதாக இருந்தது என்று அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இது ஒரு தற்செயலான விடயம் அல்ல, ஒரு சிஸ்டம். இது மிகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவம். இது மிகவும் நடுங்க வைக்கும் ஒரு பயங்கர விஷயமாகும். இந்த மொபைல் சர்வேலன்ஸ் மானிட்டரை நிறுவியவரும் சிட்டிசன் லேபினுடைய மூத்த உறுப்பினருமான கேரி மில்லர் பினான்சியல் டைம்ஸ் ஒரு விஷயத்தை சொல்றார். தடுக்கப்பட்ட சில கண்காணிப்பு முறைகளை ஒரு ஈரானிய மொபைல் போன் ஆபரேட்டரிடம் கண்டறிய முடிந்தது என்றும் அது மற்ற பல முயற்சிகளுடன் ஒத்துப்போகிறது என்றும் தெரிவித்தார். அதாவது இந்த சிக்னல் ஒவ்வொன்றும் வந்து என்ன கேட்குதுன்னு சொன்னா, இந்த போன் எவ்விடத்துல வேலை செய்து என்ற ஒரு கேள்வியை தான் கேட்குது. இந்த கேள்விகளை பல ஆயிரக்கணக்கான சிக்னல்கள் கேட்க தொடங்கியது. இதிலிருந்து ஆய்வு செய்த போது இந்த ஒவ்வொரு கேள்விகளும் எங்கே இருந்து வருது என்று சொன்னால், ஈரானில் இருக்கின்ற ஒரு மொபைல் ஆபரேட்டர்கிட்ட இருந்து வருகிறது. ஆகவே இது ஈரான்ல இருந்து இந்த ராணுவ சிப்பாய்கள் எங்கே எங்கே இருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், எங்கே நோக்கி நகர்கின்றார்கள் என்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்காக ஈரான் தொடங்கிய மற்றொரு போர் என்பதை இப்பொழுது கண்டுபிடிக்கின்றார்கள். ஈரான் நிச்சயமாக அந்த ரியல் டைமில உடனடி மற்றும் தொடர்ச்சியான இருப்பிட தகவல்களை பெறும் திறனை கொண்டிருக்கிறது என்றும், இந்த போரின் போது பிராந்தியத்தில் இத்தகைய அணுகுமுறையை ஈரான் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் தான் ஆச்சரியப்படுவேன் என்றும் பைனான்சியல் டைம்ஸ் இதழிடம் வெளிப்படையாக கேரி கூறினர். இதன் அர்த்தம் என்னவென்று சற்று யோசித்து பாருங்கள். டெஹ்ரானிலோ அல்லது ஒரு பதிலி, அதாவது ஃப்ரக்ஸி மூலமாகவோ யாரோ ஒருவர் வரைபடத்தில் ஒரு புள்ளி நகர்வதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். அந்த புள்ளி உண்மையில் இந்த போரில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு அமெரிக்க சிப்பாய் என்பதுதான் உண்மை. அந்த சிப்பாய் ஈரானை நோக்கி எங்கே எங்கே நகர்கின்றார் என்பதை மிக துல்லியமாக ஈரான் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு சிப்பாயினுடைய நகர்வை அவதானிப்பதனூடாக ஈரான் மிகப்பெரிய படை நகர்வுகளை மிக இலகுவாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை வைத்து மிகப்பெரிய வேட்டையாடல்களை ஈரான் செய்ய இருக்கிறது என்ற தகவல்களை இப்போது கசிய விட்டிருக்கின்றார்கள். இது வெறுமனே ஒரு மொபைல் போன் டவர்களை மட்டும் சார்ந்ததல்ல. ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் ஈரான் தொடர்புடைய நபர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களை அடையாளம் காண வணிக ரீதியாக கிடைக்கும் விளம்பர தகவல்களை பயன்படுத்தியதாக பினான்சியல் டைம்ஸ் தெரிவிக்கிறது. உங்கள் மொபைல் போனில் உள்ள ஒவ்வொரு செயலியும் முற்றிலும் வேறுபட்ட காரணங்களுக்காக அமைதியாக உருவாக்கும் தரவு இது. நவீன போரின் சங்கடமான உண்மையும் இதுதான். இனி உங்களுக்கு அறையில் ஒரு ஒற்றன் தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் கண்காணிக்கும் விளம்பர தொழில்நுட்பத்துறை டெக்னிக் இண்டஸ்ட்ரி மற்றும் அந்த குறிப்பிட்ட தரவை வாங்க அல்லது திருட தயாராக உள்ள ஒரு அரசாங்கம் மட்டுமே. வாஷிங்டனுக்கு மிகுந்த வரியை தரக்கூடிய ஒரு பகுதி இதுதான். இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு மட்டும் அல்ல. 2024 ஆண்டின் பென்டகன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆய்வறிக்கை அதன் சொந்த பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட மொபைல் போன்களில் இருந்த இந்த பாதிப்பை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் அது சரி செய்யப்படவில்லை. இந்த போர் தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எச்சரிக்கை மேசையில் இருந்தது. இதுவும் ஒரு நடந்த நிகழ்வு அல்ல, இது ஒரு சிஸ்டத்தை பின்பற்றுகிறது. ஈரானின் சைபர் பிரிவு பல முனைகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறது. அரசு சேவைகள், நீர் அமைப்புகள், எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான ஈரானிய தாக்குதல்கள் செயற்பாட்டு இடையூறுகளையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஹண்டாலா என்று அழைக்கப்படும் ஒரு ஹேக்கிங் குழு FBI நிறுவனர் FBI இயக்குனர் ஹாஸ் படேலின் தனிப்பட்ட இன்பாக்ஸை ஹேக் செய்ததாக கூறியது. அதே குழு பின்னர் FBI ட்ரான் அமைப்புகளை சமரசம் செய்ததாகவும் உலக கோப்பையை குறிவைப்பதாகவும் மிரட்டி இருக்கிறது. இந்த குழுவை பற்றிய தகவல்களுக்காக வாஷிங்டன் இப்போது $10 மில்லியன் வெகுமதியையும் அறிவித்திருக்கிறது. எனவே முழு விடயங்களையும் கற்பனை செய்து பாருங்கள். வானத்தில் ஏவுகணைகள், நெட்வொர்க்கில் ஹேக்கர்கள், இருமுனை போர். ஈரானுக்கு அறையில் ஒரு ராணுவம் தேவையே இல்லை. அந்த அறை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே போதும். ஈரான் இந்த போரில் மிகப்பெரிய அதிரடிகளை செய்து வந்திருக்கிறது. இப்பொழுது மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருக்கிறது. போர் இன்னும் ஓயவில்லை. ஈரானுக்குள்ள தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது.
ஈரானுக்குள்ள அமெரிக்காவினுடைய விமானங்கள் தொடர்ச்சியாக பறந்து பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரானினுடைய கரையோர பகுதிகளில் இவ்வளவு நாளும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இப்பொழுது ஈரானினுடைய உட்பகுதிகளை நோக்கி நகரத் தொடங்கி இருக்குது. ஈரானினுடைய உட்கட்டமைப்புகளை தகர்க்கின்ற நடவடிக்கைகள்ல இப்ப அமெரிக்காவினுடைய ராணுவம் இறங்கி இருக்கிற செய்தி கிடைத்திருக்கின்றது. பல பாலங்கள் தகர்த்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பலர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். இனி ஈரானுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த போர்ல ஈரான் தொடர்ச்சியாக தோல்வியுற்று வருவதாகவும் அமெரிக்கா வெற்றி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் போர்க்களம் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மிக பெரும் மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஈரானும் வளைகுடா நாடுகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்கள் மூலம் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் தகர்த்தளிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பல ராணுவ முகாம்கள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகின்றது. IRGC-னுடைய மிக துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களின் மூலம் வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆயுத களஞ்சியங்கள் கூட வெடித்து சிதறி இருக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா ஒரு கட்டத்தில் இந்த தளங்களை எல்லாம் விட்டு பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்ற செய்தியும் கிடைச்சிருக்குது. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து தான் வெற்றி பெற்று வருவதாகவும் ஈரான்ல பலவிதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரான் ராணுவத்தில் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான தகவல்களை வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. இது போன்ற மிக முக்கியமான காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலரையும் சென்று சேரும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் மிக முக்கியமான ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.